கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி ராஜா. இம்மட்டுமா எங்கள் ஆராதனையில் மகிமைப்பட்ட தேவன் இப்பொழுதும் கூட ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒரு பிள்ளை கூட வெறுமனை திரும்பி போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்குள்ளால் நீ செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. என்னை தரை மட்டும் தாழ்த்துக்கிறேன், நீர் மாத்திரம் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஃபேண்டாஸ்டிக். யாருக்கெல்லாம் இந்த கொஸ்டின் என்னன்னு தெரியலையோ இது கொஞ்சம் நேரத்துக்கு லைவில் இருக்கும், அதை போய் ரீவைண்ட் பண்ணி பார்த்து புத்திசாலித்தனமாக என்ன செய்யுங்க, கொஷனை கண்டுபிடிச்சி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுங்க நெக்ஸ்ட் வீக். ரைட்? ஈஸியஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட். சரி, எத்தனை பேர் இன்றைக்கி இந்த வாரத்தோட போஸ்டர் பார்த்தீங்க? போஸ்டர் பார்க்கலையா? ஒரே ஃபார்வர்ட்ஸாக போட்டாங்களே. கேன் வி ஹேவ் இட் ஆன் தி ஸ்க்ரீன்? கஷ்டப்பட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி வார்த்தைகள்லாம் நாங்கள் போட்டோமேப்பா. ஓஜி நோ காப்பிலாம் கஷ்டப்பட்டு போட்டோம். வந்துருச்சா? எவ்ரி வீக் வில் கோ வித் அ தீம், அட்லீஸ்ட் when I come in. அதனால் அந்த தீம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்டர்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூ வில் பிரிங் லாட் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்சைட். ஓகே, அதில் என்ன போட்டிருக்கு? built different, only no copy, only OG. ஏன் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் வந்து நிறைய காரியங்களை நம்ம மற்றவங்கள பார்த்து இமிட்டேட் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் ஸ்டைல். முன்னாடிலாம் வந்து இப்படி மேலே இப்படி தூக்கி ஒரு கொண்டெல்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அது இப்போ திரும்ப ரீஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. வி ஆல்வேஸ் see somebody ஹேர் ஸ்டைல் மாற்றுறது. ஸ்லாங், ஒருத்தரோட ஸ்லாங் ரொம்ப பிடிச்சி போயிருந்தால் என்ன செய்வோம், நம்மளும் அதே மாதிரி பேசி பேசி பார்த்து அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். சேம் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங். அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அது நல்லா இருந்துச்சுன்னா அதே மாதிரி என்ன செய்வோம், போடுவோம். இன்னும் ரிலேட்டிவ்லாக சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எடுப்பாங்கள்ல, ரீல்ஸை சேவ் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி நம்ம பண்ணோம். சோகமாக இருக்குமோ துக்கமாக இருக்குமோ சந்தோஷமாக இருக்குமோ தெரில, அவங்க மூஞ்சி எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், மூஞ்சியை வைக்கணும், அவங்க மூஞ்சியை மறைச்சிடணும். அதுதான் இப்போதைக்கு என்னது, எஸ்தட்டிக். அப்படி தானே? பட் சம்டைம்ஸ் வி கெட் வெரி டயர்ட். ஏன் அப்படின்னா நாம இருப்பதில்லை, நாம் யாரையோ போல் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். வி ஆர் ட்ரைங் டு இமிட்டேட் சம்படி. அதனால் நாம இல்லாத காரணத்தால் நம்ம ரொம்ப டயர்டாயிடுவோம். ஆனால் நம்மளை கேட்குறவங்க பார்க்குறவங்க எல்லா இடத்துலையும் சொல்கிறது என்ன சொல்லுவாங்க, பி யுவர் செல்ஃப். நோ, நீயா இரு, நீ ஒன்றை மாதிரி இரு அப்படின்னு சொல்லுவாங்க. நாம இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நான் இப்படி இருக்கேன், அவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க பாரு, அவங்கள மாதிரி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? இது அப்பாவிலேருந்தே சொல்லுவாங்க. பாரு பக்கத்து வீட்டு சுதர்ஷன் எவ்வளோ நல்லா படிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு எவ்வளோ குட்டாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் அதே தான் சொல்கிறாங்க, பாரு அது நல்லா பண்ணுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா எல்லோரும் பி யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. பட் ஆல் ஐ ஃபைண்ட் இஸ், இந்த காரணங்களால் நம்மளுடைய பர்சனாலிட்டி எல்லா இடத்துலையும் மாறுது. ஸ்கூலில் ஒரு பர்சனாலிட்டி, காலேஜில் ஒரு பர்சனாலிட்டி, ஆஃபீஸில் ஒரு பர்சனாலிட்டி, வீட்டில் ஒரு பர்சனாலிட்டி. சில நேரங்களில் நம்ம யாருன்னு நமக்கே தெரியாத நிலம அளவுக்கு அவ்வளோ விதமான பர்சனாலிட்டிஸை கொண்டு வர வேண்டியது இருக்குது. அப்படி தானே? ஆமாம், இல்லை, ஏதாவது தலையாவது ஆட்டுங்க. ஆமாம், ரைட். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் வந்து நம்ம கூட என்ன பேச விரும்புகிறாருன்னா, we are built different. நம்ம வித்தியாசமாக தான் உருவாக்கவே பட்டிருக்கிறோம். ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ம் 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 ஆமாம், ரொம்ப சிம்பிள் தான். டு நாட் கன்ஃபார்ம் டு தி பேட்டர்ன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் இருக்க மற்றவங்க மாதிரியே நீ இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் காட் நெவர் செட் ஃபிட் இன். நீ இந்த இடத்துல ஃபிட் ஆகிற மாதிரி இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு சொல்லியிருக்காரு. ஆமென்.
இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். எல்லோரும் உங்களோட ஃபோன் எடுத்துக்கோங்க, இல்லை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஹவெவர் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்மால் நோட்ஸ். இதை ஆன்லைனில் எப்போ யார் பார்த்தாலும் சரி, ஐ வாண்ட் தெம் டு பர்ஃபார்ம் திஸ். எடுத்துக்கோங்க, ஃபோன் எடுத்துக்கோங்க, டக் டக்குன்னு எடுத்துக்கோங்க. ஃபோன், பென்சில், பேப்பர், வாட் எவர் யூ ஹேவ் எடுத்துக்கோங்க. 2 காலம் போட போகிறீங்க. ஆக்சுவலி 3 காலம் வேணும். ஃபஸ்ட்டு 2 காலம் போட போகிறோம். நம்பர் 1, ஃபஸ்ட் காலம் இஸ் வாட் பீப்புள் திங்க் ஆஃப் மீ. அதாவது ரீல் மீ, REEL, ரீல் மீ. பிகாஸ் ரீல் இஸ் நாட் ட்ரூ. அந்த ரீல் மீல மற்றவங்களாம் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ரொம்ப ஸ்மார்ட்டு, ரொம்ப ஃபன்னி, ரொம்ப கான்ஃபிடென்ட்டு, ரொம்ப தைரியமாக அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. நம்மளை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க நிறைய காரியங்கள். இல்லை இது ரொம்ப உண்மைனா மூஞ்சி அப்படின்னு அவங்க மற்றவங்க என்ன நம்மளை பற்றி சொல்லுவாங்கன்னு சொல்லி லிஸ்ட் போடுங்க. கடைன்னு ஒரு 5-6 எழுதுங்களேன். உங்களை பற்றி பொதுவாக மக்கள் என்ன சொல்லுவாங்க? வீட்டில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம். யாருமே சும்மா இருக்கக்கூடாது, எல்லாருமே ஆக்டிவிட்டியில் இருக்கணும். டேக் சம்திங் அண்ட் ரைட் இட் டவுன். Anybody wants pen, paper, phone? Phone தரமாட்டேன். Still I'm asking. Okay? நோட் பண்ணிட்டீங்களா? உங்களை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லலாம். பட் ஜஸ்ட் ரைட் டவுன் 5, 6 or 7 வாட் எவர் கம்ஸ் குவிக்லி டு யுவர் மைண்ட். உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? ஓகே, பக்கத்து காலமில் ரியல் மீ. Maybe a lot of people think, for example, you might think Annie Akka is a very serious person. ஆனால் maybe I am not. நான் யாருன்னு எனக்கு தெரியும்ல. அது கம்பேரிட்டிவாக நீங்கள் யாருன்னு எழுதுங்க. That is real you, real me. ஓகே, குயிக்காக எழுதுங்க. Example is, people might think I am so confident, but I am really not. Sometimes I will feel I am not enough. Sometimes I feel I am not smart. Sometimes I feel I overthink. Sometimes I compare. And the real you எழுதுங்க. Okay? And don't show to anybody. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து எழுதாதீங்க. நீ உங்களை பற்றி தான் எழுத போகிறீங்க. Write about yourself. Okay? Sometimes we look very happy outside, but inside it might not be same. எழுதிட்டீங்களா? கீப் இட் சேஃப். வேதத்தில் ஒருத்தர் இருக்கார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேருந்து 4வது வசனம் வரை வாசியுங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேருந்து 4வது வசனம். ம் 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 ரைட். சகேயுவை கொடுத்து ஒரு காரியம். சகேயு எப்படிப்பட்ட மனுஷன்? ஹிஸ் டூ ஷார்ட், குள்ளமானவர். அவருடைய எக்ஸ்ப்ளனேஷனே என்னென்னா, அவன் குள்ளமானவன். அவன் வேகமாக ஓடி போய் ஜீசஸை பார்க்கணுன்னு போகிறான். 7வது வசனத்தை வாசியுங்கள். ம் 2 காரியங்கள் தான். மனிதர்களுடைய பார்வை சகேயுவை பார்க்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, இவன் குள்ளமானவன், இவன் பாவியானவன், இவன் கிட்ட பெருசாக யாரும் என்ன செய்யக்கூடாது, பழகக்கூடாது. இவனை மார்க் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஃபிசிக்கலி நாட் அ வெரி ஸ்மார்ட் கைண்ட் ஆஃப் அ பர்சன், ரொம்ப ரூடான பர்சன், ஏமாற்றக்கூடிய ஆளுன்னு சொல்லிட்டு அவனை என்ன செஞ்சுருப்பாங்க, ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இயேசுவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போய் மரத்து மேலே ஏறி போய் நிற்கிறான். அந்த இடத்துல இயேசுவானவரும் போய் சொல்கிறார், சகேயு இறங்கி வா, நான் என்ன செய்ய போகிறேன், உங்கள் வீட்டில் தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன உடனே அங்கே இருக்கவங்களாம் பயங்கர சலசலப்பாக சொல்கிறாங்க, இவன் எப்படிப்பட்ட மனுஷன், பாவியான மனுஷன் வீட்டுக்கு 19ஆம் அதிகாரம் 5வது சகேயு கம் டவுன் அப்படின்னு ஜீசஸ் கூப்பிட்றாரு. எப்படி கூப்பிட்றாருன்னா, பேர் சொல்லி கூப்பிடுறாரு. எப்போவும் இந்த பர்சனலைஸ்ட் கனெக்ட் எப்போ வரும்னா, ஒருத்தரை பேர் சொல்லி அட்ரஸ் பண்ணும்போது வரும். அந்த பர்சனலைஸ்ட் கனெக்ஷனோட ஆண்டவர் சொல்கிறாரு, வா, பிஃபோர் தேர் வாஸ் அ சேஞ்ச் தேர் வாஸ் அ கனெக்ஷன்.
ஆண்டவர் ஜீசஸ் கிரியேட்ஸ் அ கனெக்ஷன் வித் சகேயு. அழகாக ஒரு கனெக்டர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, மனிதர்களுடைய பார்வைக்கு அவன் ஹைட்டு தான் தெரிஞ்சது, ஆண்டவரோட பார்வைக்கு தான் அவனோட ஹார்ட்டு தெரிஞ்சது. ஆமென். பல நேரங்களில் உங்களை பார்க்குறவங்களுக்கு ஃபிசிக்கலாக பார்ப்பாங்க, இது எவ்வளோ டாலாக இருக்காங்க, எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ ஸ்மைலிங்காக இருக்காங்க, எவ்வளோ ரிச்சாக இருக்காங்க, எவ்வளோ பர்ஸ் மடக்க முடியுமா மடக்க முடியாதான்னு பார்ப்பாங்க. எப்படி? பணம் நிறையா இருந்தால் என்ன செய்ய முடியாது? பர்ஸு மடக்க முடியாது. பர்ஸு வெயிட்டாக இருக்கா, இவங்க என்ன மாதிரி காரில் வராங்க, எப்படிப்பட்ட இடத்துக்கு போவாங்க, ஹவு ரிச் தே லுக், ஹவு ரிச் தே பிஹேவ், அப்படிங்கிறது தான் மனுஷங்க பார்வைக்கு தெரியும் ஃபிசிக்கலி. பட் only ஜீசஸ் கேன் see your heart. ஒருத்தன் குடுன்னு ஓடி போகிறான், எதுக்குன்னா இயேசுவை பார்க்கணுன்னு போகிறான். அன்னைக்கு அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ சம்டைம்ஸ் வாட் யூ ஹியர், அவனை பார்க்குறவங்களாம் இதையே சொல்லியிருப்பாங்க, குள்ளன் பாவி அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. முன்னாடி பேசியிருக்கலாம், பின்னாடி பேசியிருக்கலாம், சுற்றி சுற்றி கூட அவனை பேசியிருக்கலாம். பட் அவன் அந்த ஐடென்டிட்டியை பிரேக் பண்ணிவிட்டு நான் இயேசுவை பார்க்கணுன்னு போகிறாங்க. அதுதான் ஆண்டவர் மேலே வச்சுருக்க பாசம், அதுதான் ஆண்டவர் மேலே வச்சுருக்க அன்பு. பியாண்ட் ஃபிசிக்கல். சம்டைம்ஸ் யூ மைட் திங்க் ஐ எம் நாட் ப்ரிட்டி எனஃப், ஐ எம் நாட் ஸ்மார்ட் எனஃப், ஆர் சம்டைம்ஸ் ஐ எம் நாட் எனஃப். இதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி யோசிக்கல. சங்கீதம் 139 வசனத்தை வாசியுங்கள். Psalms 139:14. Amen. ஏன் என்ன வசனத்தை மாற்ற மாட்டேங்கிறீங்க? ரைட். It says, I am fearfully and wonderfully made. பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்கள், நல்லா இருக்காங்களா? இல்லைன்னு இப்போ சொல்ல மாட்டீங்க, அப்புறமா சொல்லிடுவீங்க. பட் ஐ வாண்ட் யூ டு கோ பேக் ஹோம். நான் அடிக்கடி நிற்கும் போது அந்த கண்ணாடியில் என் முகத்தை பார்த்துக்குவேன், அதுக்காக கொஞ்சம் தள்ளுவேன் புல்பிட் எப்போவுமே. நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். அண்ட் யூ நீட் டு ஃபீல் God fearfully and wonderfully made us. நான் ஒரு நாள் நின்றுட்டுருக்கேன், என்னுடைய சன் என்னை கேட்குறாரு, என்னம்மா முட்டி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் என்னோட ரொம்ப டாலாக இருக்காராம்மா. எப்படி டாலாக இருக்கார். ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? ஹைட்டை பார்க்கல. ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? என்ன பார்க்குறாரு? ஹார்ட்டை பார்க்குறாரு. God does not see just your face. எனக்கு என் பக்கத்தில் இருந்த ஆண்டி சர்ச்சில் பக்கத்தில் சொன்னாங்க, ஆனி எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்கேன் ஆனி அப்படின்னாங்க. ஏன் ஆண்டி அப்படின்னு. கண்ணாடி இல்லாமல் உன்னால் பைபிள் வாசிக்க முடியுதே அப்படின்னாங்க. சிலருக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது நல்ல காரியங்கள் தெரியும், சிலருக்கு நம்மகிட்ட இல்லாத காரியங்களை பூஸ்ட் பண்ணி காட்ட தெரியும். சும்மா ஒருத்தரை பார்த்துட்டு என்ன அவங்க முகத்தில் சின்னதாக ஒரு டாட்டு புதுசாக வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் போச்சு. அன்னைக்கு அந்த டாட்டுக்கு ஒரு 1008 க்ரீம் வாங்க வேண்டிய நிலைமை வந்துடும் நமக்கு. But just believe, you are fearfully and wonderfully made. You are OG, you are not copy. ஆண்டவர் உன்னை தனியாக அழகாக படைச்சிருக்கிறாரு. ஆமென். சொல்லுங்கள் பாப்பா, ஆண்டவர் என்ன தனியாக அழகாக படைச்சிருக்காரு. You are built different. Each of us are built different. ஒரு நாள் கூட ஃபிசிக்கலாக எனக்கு இது இல்லை, எனக்கு இது குறை, எனக்கு இது சரியாக வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மூக்கு பெருசாக வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கண் கொஞ்சம் வேறு மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்லாம் யோசித்து பார்க்காது. நீ வேணால் ட்ரை பண்ணிப்பார், நீ சொன்ன மாதிரிலாம் வந்தால் மூஞ்சியாகவே இருக்காது. பிகாஸ் God has made you beautiful. ஆண்டவர் நம்மை அழகாய் படைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? You are built different. You are OG. You are original piece of God's making. ஆண்டவர் உங்களை அழகாய் படைத்திருக்கிறார். இரண்டாவதாக வாசியுங்கள், தானியேல் 1:8 வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் Amen. Hallelujah. He decided before the temptation came. வருவதற்கு முன்பதாகவே, அதாவது தானியேல் ஒரு இடத்துலையுமே
சரி என் கையில் கொண்டு வந்து இதெல்லாம் கொடுக்கட்டும், வேணுமா வேணாமா நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. அந்த வசனம் அழகாக சொல்லுது, ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு முன்னாடியே தீர்மானிக்கிறான். எப்படி பண்ணுறான்? முன்னாடியே தீர்மானிக்கிறான். இது வரட்டும், வந்தக்கப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை வரட்டும் பக்கத்தில் இருக்கவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. ஹீ இஸ் டிசைடிங் தட் நான் என்ன செய்ய மாட்டேன், என்ன தீட்டுப்படுத்திக்கல மாட்டேன். காட்ஸ் ஒரிஜினல் பீஸ் ஹேஸ் டு பி லைக் திஸ். ஆண்டவர் உருவாக்கிய, டிஃப்ரெண்ட்டாக உருவாக்கிய நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையில் டெம்டேஷன் வரும் பொழுது முன்னாடியே டிசைட் பண்ணிடணும். டெம்டேஷன் வரதான் செய்யும். டெம்டேஷன் இஸ் நாட் சின், ஃபாலிங் இன்டு டெம்டேஷன் இஸ் சின். சோதனை பாவம் கிடையாது, சோதனைக்குள்ளே விழுந்தால் தான் அது பாவம். ஃபார் எக்ஸாம்பிள், அன்றைக்கு இருந்த பாபிலோன் தான் இன்னி உள்ள வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் டுடேஸ் வேர்ல்டு இஸ் டேனியல்ஸ் வேர்ல்டு, கரெக்ட்? அப்போது டுடேஸ் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிபடி ட்ரிங்க்ஸ். ஸோ டஸ் இட் நாட் மேக் இட் எ சின்? எல்லாருமே பண்ணுறாங்க. எவ்ரிபடி டேட்ஸ், எவ்ரிபடி லைஸ், எல்லாரும் போய் சொல்கிறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் இட். எல்லாரும் இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. எது நல்ல காரியங்கள் எது கெட்ட காரியங்கள் தெரிஞ்சுமே எல்லாம் பேசுகிறது தான் நானும் பேசுகிறேன், எல்லாம் பார்க்குறது தான் நானும் பார்க்குறேன், எல்லாம் செய்கிறது தான் நானும் செய்கிறேன். ஸோ ப்ளீஸ் டு நாட் நார்மலைஸ் இட். தானியேல் ரொம்ப அழகாக, ஹீ நோஸ் தட் ஹீ இஸ் பில்ட் டிஃப்ரெண்ட் ஃபார் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ். ஆண்டவர் என்னை வித்தியாசமாக உருவாக்கியிருக்கிறார், என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு அழகாக முடிவெடுத்து முன்னாடியே போய் சொல்கிறான். எனக்கு என்ன செய்யாது, நான் என் இருதயத்தில் நான் தீர்மானம் பண்ணிக்கொள்கிறேன், நான் இந்த தீட்டில் என்ன செய்ய மாட்டேன், பங்கு பெற மாட்டேன். அது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வசனம். டெக்னாலஜி ஃபெயில்ஸ். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு முன்னாடியே ப்ரிகாஷனரியாக ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் ஹர்ட் திஸ்? மச்சான் எல்லாரும் பண்ணுறது தான்டா, எல்லாரும் செய்கிறது தான், நத்திங் ராங், தலையை மாத்திரம் ஆடுங்க, ஆமாம் தானே? பீப்புள் வில் கம் அண்ட் டெல் யூ, எஸ், டூ இட், everybody is doing it. The truth is, just because everybody is doing it, எல்லாரும் பண்ணுறனால அது சரியாயிராது. எல்லாரும் பண்ணினாலும் தப்பு தப்பு தான். சர்ச்சுக்கு வந்தால் ஜீசஸ் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு உள்ளே வந்தோடனே வேறு சொல்லுறது சொல்லியிருப்போம். நம்மளும் யோசித்து கொள்ளுங்கள். ஆமென். ஜஸ்ட் தட் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பை நான் சொல்லணும் அப்படின்னா, உன் இருதயத்தில் உனக்கு சொல்லணும், நீ ஐ வில் நாட் சீட், ஐ வில் நாட் வாட்ச் தீஸ், ஐ வில் நாட் லூஸ் மை செல்ஃப். நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் பிகாஸ் ஐ எம் பில்ட் டிஃப்ரெண்ட், ஐ எம் மேட் டிஃப்ரெண்ட், ஐ எம் நாட் சப்போஸ் டு பி இன் இட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியணும். ஆமென். ஆமென். சத்தம் வர மாட்டேங்குதே. யூ ஆர் பில்ட் டிஃப்ரெண்ட் ஜஸ்ட் பிகாஸ் க்ரௌட் இஸ் டூயிங் இட். ஒரு 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 குட்டி பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க மாத்திரம் விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில், வீட்டில் சென்று வாசிங்க, நமக்கு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. அங்கே ஒரு குறிப்பிட்ட நபரை கொடுத்து இருக்கும். 400 ப்ராஃபிட் சேர்ந்து ராஜா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லுவாங்க. 400 பேரும் சேர்ந்து ராஜா சொன்னோன்னே என்ன செய்வாங்க, ஆமாம் ஆமான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் there will be one man, one guy who will stand alone and say no. அவர் தான் அந்த OGPs. எது சரியாய் செய்ய வேண்டுமோ அதை சரியாய் செய்ய வேண்டும். ஜஸ்ட் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் டூயிங் இட் we cannot do it. அதுதான் நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்தோம். யூ டோன்ட் ஹாவ் டு பி அ பார்ட் ஆஃப் எவ்ரி பேட்டர்ன். இந்த உலகத்தில் இருக்க மற்ற பேட்டர்ன்ஸோட நீ ஃபிட்டன் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. கடைசியாக 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான்.
ம் 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 தா ம் 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 ஆமென். மேவி போசேத்னு ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் யார் அப்படின்னா யோனத்தானுடைய பையன். அப்பாவும் தாத்தாவும் இறந்து போயிட்டது டைமில் அங்கே இருக்க மெய்ட் சர்வெண்ட் அவனை தூக்கிட்டு ஓடி போகிறாங்க. அவனுக்கு 5 years இருக்கும்போது கீழே போடுறான். கீழே விழுந்து அவனுக்கு கால் முடமாக போயிடுச்சு. ஹீ இஸ் அ ட்ராப்ட் சைல்டு. அவனுக்கு யாரும் இல்லை, நொண்டி ஆயிட்டான். ஜஸ்ட் லைக் தட் யூனோ, broken ஃபேமிலிஸ், ஃபாதர் ஆப்சண்ட், மதர் ரொம்ப ஹாஷாக இருக்காங்க, ரிஜெக்டடாக ஃபீல் பண்ணுறது, புல்லிடாக ஃபீல் பண்ணுறது, ப்ரோக்கனாக ஃபீல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன். அப்படிப்பட்ட பையனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். 1வது வசனத்தை வாசியுங்கள். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாக இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டான். அப்பொழுது ராஜா 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ராஜா ம் 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 6வது வசனம். ம் 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 7வது வசனம். ம் 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 தேங்க்யூ. பியூட்டிஃபுல் பார்ட். ஒரு சின்ன பையன் கீழே விழுந்து அடிபட்டு ஒன்றும் இல்லாமல், பேரண்ட்ஸ் இல்லாமல், ஃபோர்ஃபாதர்ஸ் இல்லாமல் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது தாவீது அவனை அழைத்து இந்த 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 லீனியாலஜியில் யார் மிச்சம் இருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு இவனை கூட்டிகிட்டு வராங்க. அவன் தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் பாருங்கள். செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம். பிகாஸ் ஐ எம் நத்திங், நான் ஒன்றுமே இல்லை சூழ்நிலையில். அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு எல்லாமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. யுவர் பெயின்ஸ் மைட் எக்ஸ்பிளைன் யூ, பட் இட் டஸ் நாட் டிஃபைன் யூ. நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட காரியங்கள்லாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனால் அந்த வழியில் இருந்தனால நீ அதுதான் கிடையாது. ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிற ஆச்சரியமான காரியங்கள் பெரிதாக இருக்கும். நான் இந்த ரூட்டில் வந்துட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், நான் இந்த பாவத்தில் விழுந்துட்டேன், இல்லை எனக்கு வந்து ஒரு ஸ்கோப்புமே இல்லைக்கா அப்படின்னு சொன்னாலுமே God will change that. அவனுக்கு ராஜா சொல்கிறாரு, நீ ஒவ்வொரு நாளும் நித்தமும் என்னோடு பந்தி இருப்பாய். You will be there. Some of you sometimes give lot of fake smiles, secretly hate yourself. உனக்குள்ளால உன்னை பிடிக்காமல் நிறைய காரியங்கள் இருக்கலாம். Sometimes you compare. Sometimes many of us edit our pictures 100 times, take 1000 picture and delete at least 999 pictures out of it. ஏன்னா ஆங்கிள் சரியில்லை, எவனா எதாவது கமெண்ட் பண்ணிடுவான், இதை போஸ்ட் பண்ண முடியாது, அப்படியே மிஸ் ஆயிரும். ஏன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நான் என்னவா இருக்கேன், இதெல்லாம் என்னோடய பெயின்ஸ். I'll tell you, when God made you, He did not have a backup plan at all. He made you originally. உன்னை இப்படி தான் உருவாக்கணும்னு ஆண்டவர் நினச்சி உருவாக்குனது தான். ஆமென். You are chosen generation. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தராக தனித்தனியாக சூஸ் பண்ணி எடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, அவருடைய பேரை பெருமைப்படுத்துவதற்காக, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. யூ ஆர் கம்ப்ளீட்லி பில்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட்.
ஆண்டவர் உன்னை அழகாக உருவாக்கிறார். He has chosen you. ஏதோ ரேண்டமாக சூஸ் பண்ணது கிடையாது. He has purposefully chosen you. He has called you not to be average. ஏதோ சாதாரணமாக ஆவரேஜாக இருக்க வேண்டிய ஆள் நீ கிடையாது. He has chosen, He has called and He has loved you, not forgotten you. நினைக்கலாம் நான் ரொம்ப ஒன்றுமே இல்லாத ஆள், நானே ஒரு சிம்பிள் பர்சன், நான் ஒரு செத்த நாய் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை. ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் உனக்கு வந்து சேரும். Because He has promised to use you for His glory. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் உன்னை தேர்ந்தெடுப்பார். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எழுதணும்ல 2 காலம், ரியல் மீ, ரியல் மீ, அது பக்கத்தில் வாட் டஸ் காட் திங்க் ஆஃப் மீன்னு எழுத போகிறோம். வாட் டஸ் காட் திங்க் ஆஃப் மீ? காட் சேஸ், நான் சொல்கிற வார்த்தைகள் அந்த நோட்டே பண்ணுங்கள். ஐ ஆம் சீன், ஆண்டவர் என்னை பார்க்கிறார். ஐ ஆம் சீன், எழுதுங்க, சீன். ஐ ஆம் சோசன், ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஐ ஆம் லவ்ட், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். God has set me apart, set apart, என்னை வேறு பிரித்திருக்கிறார். To God I am enough. எனக்கு இருக்கிற தாளந்து, எனக்கு இருக்கிற திறமை, எனக்கு இருக்கிற அழகு, எனக்கு இருக்கிற பலன் போதுமானது. அவர் என்னை அழகாக அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்துவார். I am enough. இப்போ முதல்ல ரீல் போட்டு ஒரு லிஸ்ட் எழுதணும்ல, பொய் லிஸ்ட் ஒன்று எழுதணும்ல. அந்த லிஸ்ட்டில் எத்தனை அடிக்க முடியுமோ அத்தனையும் அடிச்சிரு. To the world that is different, but who you are, God wants to make you original. God wants to make you original. You are built different for a bigger purpose. ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்து உன்னை உருவாக்கி கொண்டிருப்பதற்கு ஒரு பெரிய நோக்கம் ஒன்று உண்டு. யுவர் ஒரிஜினல் பீஸ். உன்னை மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. உனக்கு இருக்கிற பாதை மாதிரி வேறு யாருக்குமே அந்த பாதை கிடையாது. நீ போக போகிற டோர்ஸ் வேறு யாருக்குமே கிடையாது. பிகாஸ் தேட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன்ட் ஃபார் யூ. அவர் உன்னை அப்படி தான் உருவாக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட பாதையில் நடத்துவார். இந்த வாலிப நாட்களில் ஆண்டவருடைய பாதையை நீங்கள் அழகாய் தெரிந்து கொள்வீர்களானால், இந்த உலகத்துக்காக இல்லாமல், உங்களை கம்பேர் பண்ணாமல், உங்களை யாருக்காகவே உங்களை விட்டு கொடுக்காமல், இஃப் யூ கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபார் த வே தட் காட் வாண்ட்ஸ் டு டேக் யூ, நீ எந்த இடத்துல நின்று ஆண்டவர் இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி பாருங்கள், அவர் உங்களை அழகாய் கொண்டு போவார். யூ ஆர் ஓஜி, யூ ஆர் ஒரிஜினல், யூ ஆர் நாட் காப்பி. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? when all the eyes are closed, எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும்போது, I want you to repeat these statements. என்னோட கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப சத்தமாக சொல்லுங்கள். I refuse comparison. என்னை கம்பேர் பண்ணுறது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். Say, I refuse comparison. எல்லாம் வாய்த்தான்னு சொல்லுங்கள். I refuse comparison. I refuse fake identity. அவ்வளோதான் உங்கள் சத்தமாக. I refuse fake identity. I refuse to copy this world. I am chosen. I am original. I am enough. I am built different. God sees you. ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். You are built different for a bigger purpose. ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்க இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஹீல் பண்ணட்டும். All the silent comparison. All the silent comparison. Let God help you to restore your identity. உன்னோட ஐடென்டிட்டியை ஆண்டவர் தெளிவாய் உனக்கு உணர்த்தட்டும். ஓ தேங்க்யூ மாஸ்டர். எல்லா ரிஜெக்ஷன்ஸையும் ஆண்டவர் ஹீல் பண்ணட்டும். Let God heal all the loneliness. என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நான் தனிமையை ஃபீல் பண்ணுறேன். ஆண்டவர் அதை ஹீல் பண்ணுவார். You are an original product of God. ஆண்டவர் உன்னோட கூட திட்டவட்டமாய் பேச விரும்புகிறார். You are not one in thousands. You are chosen special. ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று உண்டு. தேவா நானே தீனால் விசேஷித்தவன், ராஜா நானாதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தீனால் விசேஷித்தவன், ராஜா நானாதை தினம் யோசி
என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். சேர்ந்து பாடுவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். சொல்லுவோமா? எதினால் எதினால், நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. எல்லாம் ஜெபனமே எழுப்பி நிற்கலாமா? மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால், தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம், தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சத்தமா சொல்லுவோமா? என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். நான் ஏன் விசேஷமான ஆண்டவரே? That is because God created you and He is always with you. நீ ஏன் விசேஷமானவன்னா? ஆண்டவர் உன்னை உருவாக்கி இருக்கிறார், அவர் உன் கூடவே இருக்கிறார், அவர் உன் கூடவே நடக்கிறார், அவர் உனக்கு முன்பாக சென்று He is creating the beautiful platform for you. அவர் நீ அவரை தேடி வருவதற்கு முன்பதாகவே உன்னை அறிந்திருக்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். உன்னை ஃபிசிக்கலாக பார்க்கல ஆண்டவர், அவர் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர் பார்ப்பது மாத்திரமல்ல, உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் இந்த உலகத்தோடு சேர்ந்து do not fall into the patterns of this world, அதை தாண்டி நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னா, இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வீர்களானால், ஆண்டவர் நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி என் கூட பந்து இருங்கிற மாதிரி உன்னை கூடையே வச்சுக்குவார். அவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்கும். உன்னை அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன். உன்னுடைய வாழ்க்கையில் கசப்புகள் இருக்குமானால், the pain is not your identity. Your pain can be explained, but that is not your identity. ஆண்டவர் உனக்கான original. He created you wonderfully. He created you fearfully. He made you beautifully. எதற்கு என்றால் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, உன்னை பயன்படுத்துவதற்காக. இந்த உலகம் பார்க்கிற விதமாய் அவர் உன்னை பார்ப்பதில்லை.
உலகம் பார்க்கிற விதமே அவர் உன்னை பார்ப்பதில்லை. He has called you, He has chosen you. He is going to make you a great vessel for Him. அவருக்கு பயன்படும் பாத்திரமாக அவர் உன்னை பயன்படுத்த போகிறார். அதனால தான் நீ விசேஷமானவர். You are built different. Your path is different. நீ கடினமான சூழ்நிலை கடந்து போய் கொண்டு இருந்தாலும் சரி, your path is different and God is with you. அவர் உன்னோட கூட இருப்பார். இந்த நாளில் எஸ், இந்த உலகத்தோட பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. I know I am built different and I am original product from God. ஆண்டவர் என்னை விசேஷித்தமாய் படைத்திருக்கிறார். அவர் எனக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் ஒருபோதும் என்னை மறந்து போகிறவர் அல்ல. He has not forgotten me. அவர் என்னை தேடி வந்து தேற்றி அணைத்து உயர்த்தி வைக்கிற தேவன்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க, I am the OG product. I am not copy in this world. I am built different. நான் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. Yes Lord, I am the original piece that He will use me ன்னு சொல்லிட்டு let heaven see your hands. அவர் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாறுவதற்கு எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போமா? நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, you have chosen them, you have built them different. நீங்கள் ஆண்டவரே அப்பா இம்மட்டுமா எங்களை நடத்தினபடியால் நன்றி ராஜா. லாஸ்ட் டைம் you spoke about how to unfollow the things. இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்ட பாத்திரமாய் நீங்கள் எங்களை படைத்திருக்கிறீங்க, உருவாக்கியிருக்கீங்க நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, உன்னீர் பயன்படுத்துகிற பாத்திரமாய், உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற வெளிச்சமாய் நாங்கள் இருப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒருவர் கூட மங்கி போயிடாதபடிக்கு உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்கள் பிள்ளைகளை உயர்த்துவீங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் அநேகவோடு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.